டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சர்வசேரியஸ் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கிட்ஸ் நியூட்ரிஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குழந்தைகளுக்கு பேசிக்காக வந்து ரொம்ப சத்துக்கள் இருந்து நல்ல சத்துக்கள் சின்ன வயசில் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுது ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோடு வாழ முடியும். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து சின்ன வயசில் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்த காரணமாக தான் இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்கிறோம். ஸோ வந்து ஒரு சரிவிகித உணவு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு உடம்புக்கு வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே தேவை. இது மெயினாக இந்த மாதிரி சத்துக்கள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா 50% குழந்தைகள் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அதாவது சத்து பற்றாக்குறையினால் 50% குழந்தைகள் வந்து நோய் வைப்படுறாங்க, இறந்து போகிறாங்க, அந்த மாதிரி ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்து நல்ல குவாலிட்டியான ஃபுட் அப்படிங்கிறது குழந்தைங்க எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி நல்ல ஃபுட்டு நம்ம கொடுக்குறோமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்ச ஆரோக்கியமான ஃபுட்டு நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிறதும் இல்லை. ஸோ அப்படி நம்ம கொடுக்குற உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், அது இல்லாமல் நிறைய காய்கறிகளை எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது குழந்தைங்க. ஸோ அதில் நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை. அது இல்லாமல் நம்ம கிடைக்கிற காய்கறி, பழங்களில் வந்து எந்த ஒரு விட்டமின், மினரல்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ஹைப்ரிட் பேஸ் பண்ணி ஃபுட்டு தான் நமக்கு கிடச்சிட்ருக்கு. இதை விட ரொம்ப கொடுமையான விஷயம், எல்லாமே ரசாயன கெமிக்கல் கலந்த ஃபுட் நமக்கு வந்து கல்டிவேட் ஆகி தான் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஹெல்தி டயட் நம்ம ஃபாலோ பண்ண என்ன பண்ண ஒரே வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு ஆர்டிக்கல் என்ன, புவர் நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி அதிகப்படியான நோய்களை உண்டு பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி வர ஜென்ரேஷன்லாம் வந்து எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறதே தெரியல. அந்தளவுக்கு இந்த புவர் நியூட்ரிஷன்ஸ் வந்து உடம்புல வந்து நோய்களை உண்டு பண்ணி கொடுத்துட்ருக்கும். ஸோ அது இல்லாமல் ராங்கான உணவு பழக்கங்கள், அதாவது தவறான உணவு பழக்கங்களுக்கு இன்றைக்கி நம்ம குழந்தைகள் இடையில இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பெப்சி, குர்குரே, பப்ஸு, பர்கரு, பீஸா இந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைகள் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், ஹெல்த் டிசீஸ்கள் நிறைய வரக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்ல க்ரோத் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நல்ல நியூட்ரிஷன் கிடைச்சா மட்டும்தான் குழந்தைகளுக்கு கரெக்டான, அதாவது என்னென்னா சரிவிகித வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா வயதுக்கேற்ற உடல், மூளை, மனம் அனைத்து வளரணும். சரிவித வளர்ச்சி வேணும் அப்படின்னு நமக்கு நியூட்ரிஷன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரே வழி வந்து நம்ம வந்து சர்வசீரில் கிடைக்கக்கூடிய கிட்ஸ் கேர் ப்ரோட்டீன் பவுடர். இது வந்து காலை மாலை 10 கிராம் ஒரு நாளைக்கு 3 டைம் நம்ம எடுக்கலாம். டீ, காஃபி இதெல்லாம் கொடுக்காம பால் கலந்து கொடுக்கலாம், அல்லது பால் சேர்த்த மாட்டாத குழந்தைகளுக்கு வந்து டைரெக்டாகவே 10 கிராம் ஹாட் வாட்டரில் நம்ம கலந்து கொடுக்கலாம். டீ, காஃபி மாதிரி கலந்து கொடுக்கலாம். அல்லது இது சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாப்பிட்ற குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பருப்பில், சாம்பாரில், ப்ளஸ் வந்து இட்லி, தோசையில் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது ஒரு உடம்புக்கு தேவையான அனைத்து வித சரிவிகித ஹெல்த் ஃபுட்டு, விட்டமின், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லா விதமான சத்துக்கு இதில் குழந்தைகளுக்கு கிடைச்சிடும். ஸோ அதான் நம்ம சர்வசீரியோட மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கி தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. எத்தனை லட்சம் கோடி பணம் சம்பாதித்து வைத்தாலும் அவங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது. உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்க நல்லபடியாக வாழ முடியும். ஸோ இன்றிலிருந்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த கிட்ஸ் நியூட்ரிஷன் பவுடர் வாங்கி கொடுங்க. கிட்ஸ் கேர் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி கொடுங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த், ஜெய் சர்வஸ்ரீ. தேங்க்யூ. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக போகிற வீடியோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.